ரைட். ஓகே. ஸோ நம்ம எது தேடி ஓடுறோமோ, அதுதான் நம்மள வடிவமைக்குது. ஸோ அதுவே நம்மள கிரியேட் பண்ணுது. ஸோ நமக்கு எது ஆசையோ, அதுதான் நிச்சயமா நம்மள உருவாக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. அப்ப இத்தனை நாளா நம்ம சொல்ற ஒரு மெசேஜ் ஆகட்டும், நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலி இந்த மீட்டிங் பிரத்யேகமா பார்த்தீங்கன்னா, விமென் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. இது ஒரு ஆண் அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட முழு நோக்கம். ஸோ நம்ம சில கமெண்ட்ஸ் ஆகட்டும், சில மெசேஜஸ் சிலது எதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்துட்டு சொல்ல முடியாது. ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம ஒரு சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றோம். நமக்கு அதுல ரேஷஸ் வருது அப்படின்னா, எதுவுமே நம்மளால வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நம்மளால சொல்ல முடியாது. ஆ இப்போ அதுக்கான வெயிட் இவ்ளோ நாள் நம்ம வந்துட்டு எவ்வளவோ வெரைட்டி மார்க்கெட்ல இருக்க நம்ம சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதுல நமக்கு நெறைய ரேஷஸ் வந்திருக்கலாம், அலர்ஜீஸ் வந்திருக்கலாம். நமக்கு லைட்டா அதுல வந்து ஏதாவது ஸ்டெயின் ஆச்சுன்னா கூட நம்மளால வந்துட்டு இன்னொரு ஆள்ட்ட சொல்லக்கூட முடியாது. அத கேட்க கூட முடியாது. நம்மளால இங்க ஸ்டெயின் இருக்கா பாருங்க அப்படின்ற மாரி. அப்போ நமக்குள்ளவே அது நெறைய இருக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய வலியாவே இருக்கும். ஸோ அதுக்கான வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்காக ஃபைனலி டியூ கார்டன் சானிட்டரி நாப்கின் வந்துட்டு வெஸ்டீஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ் அத பத்தினு தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா நம்ம மீட்டிங்ல பார்க்க போறோம். ஸோ எல்லா வுமெனுக்குமே பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்காது. அந்த பர்ட்டிகுலர் பீரியட்ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா. ரொம்ப சிரிக்க முடியாது. சிரிக்கணும்னு நெனச்சாலும் வயிறு வலிக்கும். வயிறு வலிக்குதுன்னு நெனச்சா நம்மளால நடக்க முடியாது. நம்மளால ஒரு வேல பாக்க முடியாது. நமக்கு அவ்ளோ டயர்டா இருக்கும். வயிறு வலிய தாண்டி நமக்கு அப்படியே திடீர்னு சிரிப்போம், திடீர்னு டயர்டா இருக்கும், திடீர்னு சாப்பிடணும்னு தோணும், திடீர்னு சாப்பிடவே வேணாம்னு தோணும். ஸோ இந்த மாதிரி அந்த டைமே பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அந்த அந்த டைம்ஸ்ல நமக்கு ஒரு வேளை எக்ஸாம்ஸ், ஏதாவது ப்ரோகிராம்ஸ், ஈவென்ட்ஸ் அப்படின்னு வரும்போது, அது இன்னுமே ரொம்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அத தாண்டி நம்ம வரோமா? அப்படின்றது தான் மிக முக்கியமானது. பட் ஒரு விமனா இருக்கோம் அப்படின்னா, இவ்வளத்தையும் தாண்டி நம்ம நிச்சயமா வரணும். ஏன்னா, நம்ம யாரையும் நம்பி எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்ம முன்னேறணும் அப்படின்னா, நமக்கு அத்தியாவசியமா என்ன தேவைப்படுதோ, அதுலலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுல்லா ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். ஆ நல்ல கம்ஃபர்டபிள் ட்ரெஸ்ஸு, நல்ல கம்ஃபர்டபிள் ஷூஸு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும்போது, நமக்கு வந்து அங்க ஃபங்ஷன்ல என்ன நடக்குது அதுதான் யோசனையா இருக்கும். ஒரு வேள நம்ம ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டைட்டா மூச்சு முட்டுற மாரி போட்டுட்டு, இல்ல ஷூ ரொம்ப லூஸா போட்டுட்டு, இல்ல நமக்கு தலையில ஏதோ கிளிப் ஒரு மாரி நிக்காம அது எங்கேயோ விழுந்து போற மாரி இருந்ததுன்னா, நமக்கு அந்த ஃபங்ஷன்ல கான்சன்ட்ரேஷன் இருக்காதே ஒழிய, ஐயோ! ஷூ லூஸா இருக்கு. எப்ப கழண்டு விழுமோ தெரியல. ஐயோ! இந்த கிளிப் இங்க மாட்டிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல. இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு போகும். அப்போ ஒரு பீரியட்ஸ் டைம்லயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய பயங்கள் இருக்கும். ஐய்யயோ! இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, நம்ம வந்து ஸ்ட்ரெயின் ஓவர் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு நெறைய ஒரு அன்ஈசியா, அன்கம்ஃபர்டபுளா நெறைய இருக்கலாம். பட் ஸ்டில் அத தாண்டி நம்ம வரணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நம்ம டியூ கார்டனோட சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றது தான் ஒரு பெட்டர் சாய்ஸ். அண்ட் இது ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் நம்மள சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ கார்டன் ஃப்ளை அப்டின்னே நான் தாராளமா சொல்வேன். ஒய்? எதுக்காக டியூ கார்டன் ஃப்ளை அப்படின்றத முதல்ல நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம நாட்டுல சானிட்டரி நாப்கின விட சோப்ஸ் தான் அதிகமா சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னு தெரியுமா? ஏன்னா யாரையுமே பீரியட்ஸ பத்தி பேசுறது கிடையாது. இன்னுமுமே நம்மள்ல பல ஆட்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அம்மாக்கள், இன்னும் ஒரு 50 ஏஜ் தாண்டுறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓல்ட் ஏஜ் ஸ்டைல்ல அவங்க என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே மெத்தட்ல தான் இருக்காங்களே ஒழிய, இன்னும் சானிட்டரி நாப்கின்ஸ்குள்ள அவங்க வரல. ஸோ, அ மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பீரியட்ஸ் வர்றது அப்படின்றது வந்து காமன். இது நேச்சுரல். எல்லாருக்குமே இந்த மாதவிடாய் அப்படின்றது சுழற்சியா நடக்கிறது. ஆனா,
கம்ஃபர்ட் இருக்கா? அந்த டைம்லயும் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கோமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. பட் ஸ்டில் நம்மளால கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நம்மளால முடியும். இப்போ பாருங்க, 3ல ஆ நம்மளோட குளோபல் லெவல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ நாப்கினுக்கு மட்டும் எவ்ளோ இருக்குன்னு பாருங்க. அதே நம்ம இந்தியா மட்டும் எவ்ளோ அதுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்டின்னா, லைக் 113 இருக்கு ஆல்மோஸ்ட். அப்போ 2428 1 செகண்ட் டீம். ஸோ யாரும் டிராயிங்ஸ் குடுக்காதீங்க. ஸ்க்ரீன்ல எதுவுமே டச் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, அதுல டிராயிங்ஸ் கிரியேட் ஆயிட்டுருக்கு. டீம் எதுவும் ஸ்க்ரீன்ல டச் பண்ணாம லைக் Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ண பாருங்க. ஸோ குளோபல் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வளோ பேரு வந்துட்டு எவ்வளோ மார்க்கெட் லெவல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 428 அவ்வளோ பில்லியன் வந்துட்டு சேல் இருக்கு. பட் இந்தியா லெவல் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், 113 இதுல ஒரு பங்கு கிடைக்குது. ஸோ இந்த இதுல நமக்கு நீங்க நார்மலா ஒரு பிசினஸா எடுத்து பண்றீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஆப்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுல ஆ 514 மில்லியன் லேடீஸ் இந்தியால மட்டும் பேட்ஸே யூஸ் பண்றதில்ல. இதுல கொஞ்சம் பேர் மட்டும் தான் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு உண்மை. அப்போ இன்னும் எவ்ளோ பேருக்கு நம்ம ரீச் பண்ணோம் அப்டின்னா, அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் இருக்கும் அப்டின்னு நெனச்சு பாருங்க. இதன பத்தின அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணா மட்டும் தான் இதுல வந்துட்டு நம்மளால சொல்ல முடியும். ஸோ 10,00,00,000 சானிட்டரி நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் இந்தியால வந்துட்டு சோல்ட் ஆகுது. அப்போ அடுத்த 3 வருஷத்துல அப்ப இதோட அ கன்சம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா டபுள் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்மளோட நாப்கின்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சேல் இருக்கு. ஏன்னா, அதுல எல்லாமே எப்படிப்பட்ட இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு? இத யூஸ் பண்ணா நம்மளோட அட்வான்டேஜஸ் என்ன? அப்ப எப்படி இதலோட அ என்னென்னலாம் கிரியேட்டிவா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பிரச்சனைகள் நம்ம என்ன ஃபேஸ் பண்றோம், அதுக்கேத்த மாதிரி தான் பிரத்யேகமா நம்ம சானிட்டரி நாப்கின்ஸுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலா இருக்க மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்ல இருக்க சானிட்டரி நாப்கின்ல என்னென்ன பிரச்சனைகள்னு எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 ரேஷஸ். ரேஷஸ் அப்படின்றது நார்மலாவே எல்லாருமே சொல்றது மேடம். அது யூஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இருந்து இருந்து ஒரு மாதிரி புண்ணாயிடுச்சு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கர லீக்கேஜா வேற இருக்கு. ஃபிட்டிங்குமே நீட்டா இல்ல. அந்த மாதிரி நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் பேசிக்கா நம்ம சொல்றதே. ஸோ இதுல 65% பார்த்தீங்கன்னா, 65% ஆஃப் த விமென் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷன் கிடைக்குமா? அது வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! எனக்கு ரேஷஸ் வரக்கூடாது, அலர்ஜி வரக்கூடாது, பிரீதபிளா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும், அப்சார்ப்ஷன் லெவலும் நல்லா இருக்கணும், அப்படின்ற மாரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், இன்னொரு இடம் போறோம், 4 பேர சந்திக்கிறோம்ன்னும் போது, அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரிஞ்சு, அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஈஸியா அடாப்ட் ஆயி போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு சானிட்டரி நாப்கின் வரும்போது நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? நமக்கு எந்த அலர்ஜியும் வரக்கூடாது, எந்த புண்ணும் வரக்கூடாது. இது எல்லாமே எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ வெஸ்டீஜ் எத நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்ட மட்டும் கொடுக்கறது இல்ல, நம்மளோட ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் பெர்சனலா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ நார்மலா பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் இதுல இருக்க பெண்கள் பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 500லேருந்து ரூ. 1000 வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒரு சானிட்டரி நாப்கினுக்காக வந்துட்டு யூஸ் பண்றாங்க. நார்மலா ரூ. 500லேருந்து ரூ. 1000 வந்துட்டு நார்மலி ஒரு ஹை லெவல்ல யூஸ் பண்றாங்க. மேம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கணும். அ அ ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், பிரீதபிளா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போதே, நார்மலா அவங்க வந்துட்டு 500 அப்படின்ற மாதிரியே அவங்க அந்த அந்த ரேஞ்சுலயே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ரியல் விமன், ரியல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வெஸ்டீஜ்ல எவ்வளோ பெர்சன்ட் அதாவது ஃபாஸ்ட் அட் 8% பண்றவங்க, அதுல 50% யாருன்னு பார்த்தீங்கன்னா, விமென் தான். விமென்லயுமே யாரு அதிகமா பிசினஸ் எடுத்தாங்கன்னு தெரியுமா? சானிட்டரி நாப்கின பிசினஸா எடுத்து பண்ணவங்க தான் மாதம் ரூ. 9,000 வரைக்கும் ஏர்ன் பண்ற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நம்பர் கிடையாது. ரியலி இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கூடவே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஆட் 8%ல 50% பார்த்தீங்கன்னா, ஆ
பிசினஸ் எடுத்ததே விமன் தான். அந்த பிசினஸுமே எதுல வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, லைக் சானிட்டரி நாப்கின். அப்போ இதுல வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன்ல நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் அட் 8% கூட நீங்க ஈஸியா டியூ கார்டன வச்சு பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஒரு 10 பேக்ஸ் ஆஃப் டியூ கார்டன் நீங்க எடுத்தாலே போதும். ஈஸியா உங்களால வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் அட் 8% லெவல் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, சிலர் எடுப்பாங்க. சிலர் காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா, சிலர் வாங்குவாங்க. அதே மாரி அதே மாரி பார்க்கும்போது வாங்குவாங்க. ஆனா, சானிட்டரி நாப்கின பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விமன் இருப்பாங்க. ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய மாதவிடாய் அப்படின்னு வரும்போது, அந்த நாட்கள தாண்டி தான் போகணும். அப்போ இது அத்தியாவசியமான்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான பொருள் அப்படின்றதே சொல்ல ஒவ்வொரு மாதமும் திரும்ப திரும்ப தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் ப்ராடக்ட் டியூ கார்டனா நம்ம போய் குடுக்கும்போது, அது என்ன ஆகுது? ரிப்பீட்டடா நம்மட்ட வருவாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆ உங்களோட பெர்சனல் லைஃபா இருக்கட்டும், உங்க ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், நீங்க ஒரு வொர்க்குக்கு போறீங்க, ஜாபுக்கு போறீங்க, அந்த இடத்துல கூட ஒரு சூப்பரா இருக்கணும். நல்லா கன்வீனியன்ட்டா உங்களுக்கு அந்த டே கூட ஒரு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா லைக் டியூ கார்டன் சூஸ் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த டியூ கார்டன் ஃப்ளை? ஸோ ஏன் இதுல வந்துட்டு ஒரு கிரீன் கலர் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிரீன் அப்படின்றது பச்சை நிறம் எத குறிக்குது அப்படின்னா, இயற்கைய குறிக்குது. ஃப்ரெஷ், நேச்சரா இருக்கிறது. ஸோ பியூரா இருக்கிறது, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு. ஃப்ளை அப்படின்னு குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடத்த குறிக்குது. ஒரு லைட்னஸ். அப்போ நேச்சுரலாவே நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்ற ஒரு டெர்ம்ல தான் டியூ கார்டன் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டியூ கார்டன் ஃப்ளை நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இட் இஸ் 100% ஹைஜீனிக். ஹைஜீனிக்னா உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது ஸோ, ரெகுலர் டைம்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, ரேஷஸ் வளருது, அலர்ஜி வருது. இது எல்லாமே ஸ்டாப் ஆகுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. மென்ஸ்ட்ருவல் பெயின் அதிகமா இருக்கு. வயிறு வலி ஜாஸ்தியா இருக்குனாலும் நம்ம டியூ கார்டன் ஃப்ளை யூஸ் பண்ணலாம். அதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபீன் ஆனயோன் சிப் இருக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கு அப்டின்னா, அந்த பாக்டீரியல் குரோத்த கூட அது தடுக்குது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லும்போது நமக்கு சில காமன் டாய்லெட்ஸ்ல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது, இல்ல இந்த மாதிரி மந்த்லி டைம்ல நமக்கு ஒரு மாதிரி அலர்ஜீஸ் வருது. இத எல்லாமே இந்த கிராஃபீன் ஆனோயான் சிப் தடுக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாவும், வயிறு வலி அதிகமா இருந்தா கூட அதையும் சரி பண்ணுது. அ நமக்கு அந்த டைம்ல வரக்கூடிய ஓடர் அதாவது ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்தா கூட அதையுமே கட்டுப்படுத்துது. 8 லேயர் புரொடெக்ஷன் இருக்கு. ரொம்ப காட்டனி சாஃப்ட்டா விங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு கிராஃபீன் அனாயோன் சிப் நான் சொன்ன மாதிரி டாப் லேயர்லயே குடுத்திருப்பாங்க. அது கிரீன் கலர்ல இருக்கும். 360 டிகிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லுமே ஒரு ஏர் பிரீதபிளாவும் லீக்கேஜஸ் இருக்காது. அதுல சாஃப்ட் அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் இருக்கும். பாலிமர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க ஜெல் மாதிரி ஈஸியா எல்லாமே நம்மளோட ஸ்டெயின்ஸ கலெக்ட் பண்ணிடும். அதுல ஒட்டியிருக்க க்ளூ கூட நான் டாக்ஸிக். அது கூடமே ரொம்ப வந்துட்டு அ எ கம்ப்ளீட்டா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 100% ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்க காலையிலயும் யூஸ் பண்ணலாம், நைட்டுக்கும் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்ப கிராஃபீன் ஆனயான் சிப் அண்ட் எஃப்ஐஆர் டெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். கிராஃபின் அயனான் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேஷன், ஏதாவது ரேஷஸ் வருதுன்னா, அதையுமே தடுக்குது. எஃப்ஐஆர் டெக்னாலஜி பார்க்கும்போது, நம்மளோட செல் ஆக்டிவிட்டீஸ பூஸ்ட் பண்றது, நம்மளோட மெட்டபாலிசம இன்கிரீஸ் பண்றது, பிளட் சர்க்குலேஷன், நமக்கு ரொம்ப வலிகள், வயிறு வலி எல்லாமே இருக்குன்னா, இது எல்லாமே சரி பண்ண போது. இத சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் லைட் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, பாடியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா, அத சரி பண்ணும். ஆனியான்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீரியட் டைம்ல வரக்கூடிய ஸ்மெல்ல வந்துட்டு அது எலிமினேட் பண்ணுது. கம்ப்ளீட்டா ஸ்மெல் இருக்காது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, அதுவுமே கிளியர் ஆயிடும். ரொம்ப ஹைஜீனா இருக்கும். அதுல உங்களுக்கு ஆக்ஸிஜன் ஜெனரேட் ஆகுதுனாலே நமக்கு அந்த இடத்துல ரேஷஸ் வராது. ஒண்ணு. ரொம்ப பிளாஸ்டிக் இருக்கிற சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அலர்ஜி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நமக்கு அந்த டைம்ல வரக்கூடிய பெயின் கூட நமக்கு ரெட்யூஸ் ஆகும். ஸோ எவ்ளோ ஒரு சூப்பர் டூப்பரான ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு. ஸோ எதுக்காக டியூ கார்டன் ஃப்ளை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்ப நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நார்மல் பேட்ஸ்ல பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் ஒரு லேயர் மேல டாப் மோஸ்ட் லேயர் சாஃப்டா இருக்கும். மேபி சம்டைம்ஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ரொம்ப சைட் விங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஈஸியா லீக்கேஜ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அதுல அப்சார்பன்ட் கூட ரொம்ப அவ்வளோ லீக்கேஜ் ஏதாவது நமக்கு ஸ்டெயின் வருதுன்னா அப்சார்ப் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டேல ஹெவி ஃப்ளோஸ் இருந்ததுன்னா நிச்சயமா அது அவ்வளோ அப்சார்ப் பண்ணாது. அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்க போற சானிட்டரி நாப்கின் எப்படி இருக்கும்? காலையிலக்கு யூஸ் பண்றதுக்கு அது வந்து சின்ன பேட்ஸா வாங்கிக்குவோமா? இல்ல நைட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு பெரிய பேட்ஸா வாங்கிக்குவோம். பட் ஆனா 2மே சேர்ந்த மாரி நமக்கு ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட்ல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடைக்காது. பட் டியூ கார்டன் ஃப்ளைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல காட்டனி சாஃப்ட்டா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும், இரிட்டேஷன் இருக்காது. நமக்கு 360 டிகிரி அதுல வந்துட்டு ஒரு பிரிவென்ஷன் லீக்கேஜ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து பிரிவென்ட் பண்ண போது. அப்புறமேட்டுக்கு அதுல சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் இருக்கிறதால அந்த லீக்கேஜ் ஆகுற அப்போ உள்ள ஸ்டெயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அதுல ரீட்டைன் ஆயிடும். சோ அந்த சானிட்டரி நாப்கின்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு காலையில யூஸ் பண்ற மாரி பேட்ஸும் இருக்கு. நைட் யூஸ் பண்ற மாரி பேட்ஸுமே இருக்கு. ஸோ ரெகுலர் பேட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஓடர் கண்ட்ரோல் ஆகாது. ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த க்ளூ எல்லாமே டாக்ஸிக்கா இருக்கும். பிரீதபிளா இருக்காது. பட் நம்மளோட நாப்கின்ல கிராஃபீன் அனயான் சிப் இருக்கு. எஃப்ஐஆர் டெக்னாலஜி இருக்கு. நான் டாக்ஸிக் க்ளூவும் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஓடர் கண்ட்ரோலுமே இருக்கு. ஸோ நீங்க நினைக்கலாம், ரெகுலர் சானிட்டரி நாப்கினே நான் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் மேம் வாங்குவேன். ஸோ அது வந்து ஒரு பேடே ரூ. 7 அந்த மாரி தான் வரும். 3 பேட் வாங்கும்போது 3ல இருந்து 5 பேடே எனக்கு ரூ. 50க்குள்ள முடிஞ்சிரும். ஆனா நீங்க டைரக்ட் செல்லிங்ல வரும்போது ஒரு பேடோட ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மினிமம் 15 டூ ₹18 டியூ கார்டன் ஃப்ளை வந்து ₹19. ஆனா அதுல பிவி இருக்கு. நமக்கு நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஹை குவாலிட்டி நமக்கு எஃப்ஐஆர் டெக்னாலஜி, கிராஃபீன் இருக்கு. எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஒரு நார்மல் ஆர்டினரி பேட்ல பாருங்களேன். அது சூப்பரா அப்சார்ப் பண்ணும். ஓகே. ஆனா டியூ கார்டன் ஃப்ளைல பாருங்க. காட்டனி சாஃப்ட் நார்மலா இருக்கிறது. பட் விஸ்பர் ஆர் நுவா பேட்ஸ்ல இருக்கு. டியூ கார்டன் ஃப்ளைலயும் இருக்கு. 360 டிகிரி விங்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நார்மல் ஸ்டே ஃப்ரீ சோஃபிலலாம் இருக்காது. பட் விஸ்பர்ல இருக்கலாம். பட் டியூ கார்டன் ஃப்ளைலயுமே இருக்கு. நான் டாக்ஸிக் அண்ட் ஸ்கின் ஸ்கின் சேஃப் ப்ளூ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது இல்ல. விஸ்பர்ல இருக்கு. பட் டியூ கார்டன் ஃப்ளைலயும் இருக்கு. ஆனா கிராஃபீன் அனயான் சிப், ஸ்டே ஃப்ரீ, சோஃபி, விஸ்பர், நுவா எதுலயுமே கிடையாது. நம்ம டியூ கார்டன் ஃப்ளைல மட்டும் தான் இருக்கு. அத நம்ம பெருமையா சொல்லலாம். ஸோ ஒரே பேக்கேஜ்ல டே அண்ட் நைட் யூசேஜ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டே ஃப்ரீ, சோஃபி, விஸ்பர்ல அந்த மாரி வராது. பட் டியூ கார்டன் ஃப்ளைல அந்த மாரி இருக்கு. பட் பிவி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நார்மல் பேட்ஸ்ல கிடையாது. பட் டியூ கார்டன்ல இருக்கு. நீங்க நார்மல் பேட் ₹10 வாங்குறதுல நம்ம பேட் ₹19 தான் ஒரு பேட். ஸோ அதுல 10 பேட்ஸ் இருக்கும் டோட்டலி நீங்க வாங்குறீங்கன்னா, பிவி பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் பிவி பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ, உங்க லைஃப் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 10 பேக்ஸ் வாங்குனா போதும். ஸோ, அது எப்படி வாங்கலாம் அப்படின்னு நான் இப்ப ஈஸியா சொல்லி தர்றேன். ஒரு ஹோம் மீட்டிங் போறீங்க. அதுல 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 20 பேர்ல வந்துட்டு ஒருத்தர் ஒரு பேட் வாங்குனா கூட, அந்த இடத்துல உங்களுக்கு 20 பேட் வித்துருச்சு. அப்ப 20 பேட் போகுது அப்படின்னா, அதோட ரேட் பாருங்க. ரூ. 3800 126 பிவி. ஈஸியா முடிச்சுட்டோம் நம்ம. ஒரு வீட்ல ஒருத்தர் ஒரு பேட் வாங்குனா கூட 20 பேர். இல்லன்னா இப்படி கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்ல 2 பேர் வாங்குனா கூட 10 பேர் வாங்குனா கூட போதும் நமக்கு. சோ, இந்த மாதிரி நீங்க டிஃபரெண்ட்டா கிரியேட் பண்ணா மட்டும் தான் நம்மளால பிசினஸ் கொண்டு போ முடியும். நீங்க ஒரே மாதிரி மைண்ட் செட்ல இருந்துட்டு, உங்களுக்கு வந்துட்டு அ மூவ் ஆகல, ப்ராடக்ட் இது பண்ண முடியலன்னு நெனச்சா கஷ்டம். அப்பப்ப Zoom மீட்டிங்ஸ், ஹோம் மீட்டிங்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரெய்னிங்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது அட்டெண்ட் பண்ணா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ நம்மளோட ரீபர்ச்சேஸ் ஸ்கீம் இப்போ வந்து கெட்டில் வந்திருக்கு. அகெயின் எல்லாரும் நாளையிலருந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3200க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. மிஸ்டர் ஆஃப் மிலான், வெலினோ, ஸ்கின் ஃபார்முலா 9 139க்கு வண்டர் செஃப் கெட்டில் கிடைச்சிடும். நாளைக்கு பிரான்ச் ஆஃபீஸ் வந்துடும். ஸோ பை ஒன் கெட் டூல மிஸ்டர் ஆஃப் மிலான் ஐ ரூல் ஐலைனர் பென்னும் இருக்கு. அதுவும் ஸ்டாக் உள்ள வரை மட்டுமே. ஸோ தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஆல். ஸோ எனி டவுட்ஸ் சாட் பாக்ஸ்ல போடலாம். மீட்டிங் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஸோ யாருக்கும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா நோ ப்ராப்ளம். தேங்க்யூ டீம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் மீட்டிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ டீம். தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல்த்.